எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ராணுவ இருக்கார் இல்லையா, அவர் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே எகிரி குதிக்கிறார். இதை பார்த்த நம்ம கேப்டன் மேடம் மஞ்சரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வராங்க. வந்து எதுக்கு எகிரி குதிச்சா, அது கேர்ள்ஸ் டீமில் யார்ட்டாச்சும் ஒருத்தவங்கள்ட்டாச்சும் நீ பர்மிஷன் கேட்டு அங்கே போயிருக்கணும், எதுக்கு எகிரி குதிச்சேன்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு ராணுவ வந்து சொல்கிறாரு. ராணுவ பண்ணது தப்பு தான் இல்லைங்களே. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து விசாலில் வந்தார் இல்லையா, அதுமாரி நானும் வந்தேன் அப்படின்னோன்னே நம்ம விசாலன் எனக்கு வந்து கோவம் வந்துட்டு, அது நீ டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் பேரை சொல்கிற, அப்போயே நீ விசால்னால நான் எகிரி குதிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஓகேவா, என்னுடைய கேள்வி என்னென்னா, விசாலை வந்து இந்த மேடம் மஞ்சரி மேடம் வந்து கண்டிச்சாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஓகேவா, ராணுவ மேலேயும் கண்டிப்பாக தப்பு இருக்குது. ஒரு பண்ணிகிட்ருக்கலாம் ரொம்பவே சரியில்லை. ஓகேவா, போக ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்ருக்காரு. கூடிய சீக்கிரம் ரெட் கார்டு கொடுத்தா வெளில அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம இங்கே லேடிஸ் பக்கம் இருக்காங்களே, அவங்க பேர் என்ன, தர்சிகா மேடம், 200% தர்சிகா மேடம், அவங்களுக்கும் விரைவில் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பக்கம் விசால் பக்கம் உங்கள் நியாயத்தை கேட்டாங்களா, அதாவது விசால் எகிரி குதிச்சதுக்கு மஞ்சரி மேடம் வந்து எதுவும் கேட்டாங்களா, இல்லை ராணுவுக்கு மட்டும் தான் கேட்குறாங்களா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.